السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد. وقال النبي عليه الصلاة والسلام: اتقوا النار ولو بشق تمرة أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. எல்லா புகழ்ச்சியும் நம்மை எல்லாம் படைத்து வளர்த்து பாதுகாக்கிற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனையே சார்ந்தவர். ஸலவாத்தும் ஸலாமும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீகள், தபஅ தாபீகள், அத்ததாபுகள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் மற்றும் உண்டான நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். ரமேமான ரமதான் மாதத்தினுடைய 3வது ஜும்மாவை நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் இந்த ரமதான் மாதத்துடைய நேர பொழுதுகளை பரக்கத்தானதாக அதை நீடித்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் தொடர்ந்து நம்முடைய உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு பாக்கியமானதாக வழங்கியிருக்கிறார். கண்ணியம் மிகுந்த அல்லாஹ் நல்லடியார்களே, பொதுவாக மார்க்கம் வணக்கு வழிபாடுகளை இரண்டாக அமைந்திருக்கிறது. அரபியிலே சொல்வார்கள் இபாதத்துல் பதனியா, உடல் ரீதியான வணக்கம். தொழுகை, நோன்பு, இவைகளுக்கு பணங்காசுல செலவு செய்ய வேண்டியதில்லை. நம்ம எப்பவும் சாப்பிடுறது பகல்ல சாப்பிடுறோம், இப்ப உணவை இரவிலே அமைத்துக் கொள்வோம். எனவே இபாதத்துல் பதனியா என்பது தொழுகை, நோன்பு, பணங்காசுகள் செலவு செய்யப்படாத ஒரு வணக்கம். அது இன்னொன்று இருக்கிறது இபாதத்துல் மாலியா, பொருளாதார அடிப்படையிலே உள்ள வணக்க வழிபாடுகளையும் இஸ்லாம் சொல்கிறது. இப்ப இந்த இபாதத்துல் மாலியா என்பது பொருளாதார அடிப்படையிலே உள்ள வணக்க வழிபாடு என்பது ஜகாத், கடமையான தர்மம், சதகா, மனம் விரும்பி உபரியாக செய்யக்கூடிய தர்மம், ஹஜ் இருக்கிறது. ஹஜ்ஜிலே அது உடல் ரீதியான வணக்கமும் வருகிறது. பொருளாதாரத்தை செலவு செய்து கொண்டு செல்லக்கூடிய அந்த அம்சம். எனவேதான் அது 5வது கடமையாக, உயர்ந்த கடமையாக பார்க்கப்படுகிறது. பொருளும் உடலும் ரெண்டும் சேர்ந்ததுதான் ஹஜ் என்பது. எனவே அது உன்னதமான உயர்ந்த இபாதத்தாக அல்லாஹ்விடத்திலே கருதப்படுகிறது பார்க்கிறோம். இப்ப இபாதத்துல் பதனியா, உடல் ரீதியான வணக்கத்தை எல்லாருமே செய்கிறோம். தொழுகை தொழுது போயிடுறதா, இது அல்லாஹ் அகீமுஸ் ஸலாம் அப்படின்னு சொன்னதுனால தொழுகையை தொழுவுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவிட்டிருக்கிறான். நம்ம தொழுகை தன் மீது கடமையாக்கப்படுகிறது. இன்னொன்று இருக்கிறது வாத்து ஸகாத்த, ஜகாத்தையும் முறையாக கொடுத்துவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இதிலே பலர்கள் கோட்டை விட்டு விடுகிறோம். திருமறை அல்-குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாக ஒரு 3 வசனங்களை சொல்கிறார். திருமறை அல்-குர்ஆனிலே ஒரு 3 விஷயத்தை அல்லாஹ் தஆலா இரட்டிப்பாக ஒன்றோடு ஒன்று சேர்த்து தான் அல்லாஹ் சொல்கிறார். அதிலே ஒருத்தர் ஒன்றை மட்டும் செய்கிறார், இன்னொன்றை விட்டு விடுகிறார் அப்படின்னு சொன்னா அதை இன்னொன்றும் ஏற்றுக்கொள்ளப்படாது. உதாரணமாக
அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். திருக்குர்ஆனிலே பல இடங்கள்ல நிறைய இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடங்க, அல்லாஹ்வுக்கு வழிபட வேண்டும், அல்லாஹ் சொல்வதை கேட்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வை யாரும் மறுக்கிறதில்லை. அல்லாஹ்வுக்கு ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மறுப்பானேயானால் அவன் முஸ்லிமாக இருக்க முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சில சோம்பல்தனத்தினால வேண்டுமானால் விட்டு விடுவாரே ஒழிய நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று யார் முன்வர மாட்டார். எனவே அத்தீஉல்லாஹ, அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னால் செய்கிறோம். வ அத்தீஉர் ரசூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னார். எனவே அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை ஒருத்தர் ஏற்றுக்கொள்கிறார், ரசூலுக்கு அவர் கட்டுப்பட்டு நடக்கிறேன்னு சொன்னால் அவர் அப்பொழுது முஸ்லீமா இருக்க முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ்வை பாதி ஏத்துக்கிட்டார், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறார் அப்படின்னா இப்பொழுதும் ஒரு முஸ்லீமாக இருக்க முடியாது. இந்த இரண்டையும் அல்லாஹ் சேர்த்து சொல்கிறான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல். இப்படி பல்வேறு குர்ஆனிலே நிறைய வசனங்கள் இருக்கிறது. குர்ஆனிலே இன்னொரு வசனம் இருக்கிறது, அனிஷ்குருலி வலி வாலிதைக்க, எனக்கு நீ நன்றியோடு நட அப்படின்னு அல்லாஹ் சொன்னார். மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மனித குலமே, உன்னை படைத்த அல்லாஹ்வாகிய எனக்கு நீங்கள் நன்றியோடு நடந்து கொள்ளுங்கள். வலி வாலிதைக்க, உங்களை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னார். ஒருத்தர் அல்லாஹ்வுக்கு நன்றியோடு இருக்கிறார், பெற்றோர்களிடத்தே அவரை அறவே கண்டுகொள்ளாமல் இருக்கிறார், அப்படியானால் இவர் அல்லாஹ்விட்ட பாவியாயிடுவார். அல்லாஹ்வுக்கு நான் நல்ல புள்ள, பெற்றோர்களை கவனிக்க மாட்டேன் அப்படின்னு வருகிற வேளையிலே பின்வாங்குவாரே என்று சொன்னால் இப்பவும் அல்லாஹ்விடத்திலே அவர் குற்றவாளி. அந்த ரெண்டுமே சேர்த்து சொல்லப்படுகிற வசனங்களிலே ரெண்டுமே செவ்வனை நிறைவேற்ற வேண்டும். மூணாவது அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் ஓத தெரிந்த மக்களுக்கு நிறைய அடிக்கடி வரக்கூடிய வார்த்தை, அகீமுஸ் ஸலாத்த வ ஆத்துஸ் ஸகாத்த, தொழுகை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் தஆலா பல்வேறு இடத்துல இந்த இரண்டையுமே சேர்த்து தான் பயணிக்கிறான்னு சொல்லுகிறான் அல்லாஹ். அகீமுஸ் ஸலாத்த, தொழுகையை நீங்கள் காயம் பண்ணுங்கள், நிறைவேற்றுங்கள். வ ஆத்துஸ் ஸகாத்த, வசதி படைத்தவர்களாக இருப்பீர்களே ஆனால் முறையாக ஜகாத்து கொடுத்து வாங்க அல்லாஹ் சொன்னார். ஒருத்தர் கரெக்டா தொழுகிறார், அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு இணங்க ஐங்காலத்திலே தொழுகையை பேணி தொழுகிறார், ஆனால் ஜகாத்து கொடுக்கும் பொழுதுதான் கொஞ்சம் மனசு டைட் ஆகிறது, அவருக்கு மனசு வருவதில்லை என்று இருக்குமேனால் இந்த ஜகாத்தை மறுத்த காலத்தினாலே அல்லது கொடுக்காமல் இருக்கிற காலத்தினாலே இபாதத்தில் பெரிய நன்மையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த மூன்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாக சொல்லக்கூடிய விஷயத்தில எல்லாம் நம்ம இன்னொன்றிலையும் அதிகமாக கவனத்தை செலுத்தியாக வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிற காட்சியை பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகுன் நார வலவு பிஷிஃபி தம்ரத்தின், ஒரு பேரிச்சம்பழத்துல அதை ரெண்டா பிளந்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரிச்சம்பழத்துல ரெண்டா அதை பிளந்து பாதி அளவு தர்மம் செஞ்சுட்டு மீறி பாதி நான் பசியா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க சாப்பிட்டுட்டு ஒரு பாதி அளவாவது தர்மம் செய்து நரகத்துக்கு சென்று விடாமல் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது பெருமானாருடைய வார்த்தை. அதாவது ஒருத்தர் பெருசா தர்மம் செய்யறதுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லைண்டா பேரிச்சம்பழத்தையாவது வாங்குவதற்கு அவருக்கு முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகுன் நார, நீங்கள் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், நரகத்துக்கு போயிடாம உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வலவு பிஷிஃபி தம்ரத்தின், பேரிச்சம்பழத்துல பாதி தர்மம் செய்தாவது, முழு பேரிச்சம்பழத்தையும் கொடுக்கறது கூட வழி இல்லை அப்படின்னா பாதி உடைச்சு நீங்க சாப்பிட்டுட்டு மிச்ச பாதியை தர்மம் செய்தாவது, அந்த பேரிச்சம்பழத்தை தர்மம் செய்தாவது நீங்கள் நரகம் சென்று விடாமல் உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வார்த்தை. அதிலே ஆயிரக்கணக்கான அர்த்தம் பொதிந்திருக்கிற வார்த்தை. தர்மம் செய்வது ஏழை பணக்கார எல்லார் மீதும் அது விரும்பத்தக்கதாக மார்க்கம் நமக்கு சொல்லுகிற காட்சியை பார்க்கிறோம். ஹரம் ஷரீஃப்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பேரிச்சம்பழத்தை தர்மம் செய்யக்கூடிய மக்கள் எண்ணற்ற மக்களா இருப்பாங்க. நம்ம எல்லாருமே அந்த ஹரம் ஷரீஃபிலே, மக்காவிலே, மதீனாவிலே பேரிச்சம்பழத்தை அடுத்தவங்க கொடுக்கக்கூடிய அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடாமல் எந்த ஹாஜியும் வந்திருக்க முடியாது. அவ்வளவு தூரம் மக்கா மதீனாவுடைய ஹரம்களிலே பெரிய தனவந்தர்கள் இந்த ஹரமுடைய எல்லைக்குள்ளாலே நாம் செய்யக்கூடிய தர்மத்துக்கு அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த கணக்குகள் பதிவு செய்யப்படுகிறது என்பதை நம்பி அங்கே தர்மம் செய்கிற அந்த காட்சிகளை பார்க்கிறோம். எனவே இபாதத்துல் பதனியா, உடல் சார்ந்த வணக்கத்தை நிறைவேற்றுகிற நாம் பொருளாதார அடிப்படையிலேயும் அதை துல்லியமாக கணக்கு பார்த்து
நீங்கள் ஜகாத் என்கிற கடமையான தர்மத்தை நிறைவேற்றவில்லையானால் அல்லாஹ்விடத்திலே அதற்கான சரியான தண்டனை வழங்கப்படும் என்பதையும் திருமறை குர்ஆன் சொல்கிறது. திருக்குர்ஆனில அல்லாஹ் ஒரு வசனத்தை சொன்னால், இன்னல்லதீன யக்னீஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. யார் தங்கம் வெள்ளியை சேமித்து வைத்துக் கொண்டு வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையிலே அதை செலவு செய்யாமலே அதை இறுக்கி பிடித்து வைத்துக் கொள்வார்கள் சொன்னால் ஃபபஷ்ஷிருஹும் பிஅதாபின் அலீம். நபியே, அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் கடுமையான வேதனை இருக்கிறது என்று சுப செய்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது சுப செய்தி அல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நகை முரணாக சொல்கிறான். ஒருத்தருக்கு வேதனை தரப்படுவது என்பது அது மகிழ்ச்சிக்குரிய காரியம் அல்ல. ஆனால் அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியாரை தண்டிப்பதிலே மகிழ்வடையவும் மாட்டான். ஆனாலும் கூட உங்களுக்கு அது சந்தோஷம் என்று சொன்னால் இன்னொரு சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், மறுமையிலே உங்களுக்கு அதாபு வழங்கப்படும் என்பதாக அல்லாஹ் சொன்ன மாத்திரத்திலே சஹாபாக்கள் பெருமானாரிடத்தில் ஓடோடி வந்தாங்க. நாயகமே, யார சொல்லலாம், எங்களிடத்துல நகை நட்டெல்லாம் வச்சிருக்கிறோம், இப்ப அல்லாஹுக்குள்ள சொல்லிட்டானே, யார் நகை நட்டுகளை சேமித்து வைத்துக் கொண்டு அதை அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாமல் தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னானே என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நகைக்கான உரிய ஜகாத்துக்கு உண்டான விளக்கத்தை பற்றி சஹாபாக்களிடத்திலே முறையாக சொல்லிக் கொடுத்தார்கள் என்பதை ஹதீஸிலே பார்க்கிறோம். முதல்ல ஜகாத் என்று சொன்னால் என்ன அப்படின்னு புரியணும். ஜகாத்துடைய நோக்கம் என்ன, ஜகாத்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் 100 ரூபாய் வச்சிருப்பார் என்று சொன்னால் ஜகாத் கடமையாக்கப்பட்ட பின்னாலே அந்த 100 ரூபாயில 2 ரூபாய் 50 பைசா, 2 ரூபாய் 50 பைசா அதை பிரித்து எடுக்காமல் அப்படியே வச்சிருப்பார் என்று சொன்னால் மிச்சம் இருக்கக்கூடிய 97.5 ரூபாயை அந்த ஜகாத்தை அழித்து விடும் என்று மார்க்கம் சொல்கிறது. இதை நம்ம புரியுறதா இருந்தா, ஒரு கிலோ தக்காளி வாங்கிட்டு வர்றோம், அதுல ஏதாவது 1-2 தக்காளிகள் அழுகி போய்விடுமேனால் அந்த அழுகின தக்காளியை நல்ல தக்காளியோட நீங்க சேர்த்து வச்சிருந்தீங்கன்னு சொன்னா நல்ல தக்காளியை சேர்ந்து கெட்டு போயிடும். எனவே அழுகியதை நீங்கள் ஓரம் கட்டியாக வேண்டும். அல்லாஹ் சொன்னான் 97 ரூபாய் 50 பைசா உங்களுக்கு ஹலால். மிச்சம் இருக்கக்கூடிய 2 ரூபாய் 50 பைசா இருக்கிறதே அது உங்களுக்குரியது அல்ல, அது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டிய பொருளாதாரம் அது என்று மார்க்கம் சொல்கிறது. ஒருத்தர் 100 ரூபாய் வச்சிருந்த உடனேயே ஜகாத் கடமையாகாது. ஜகாத் கடமையாவதற்கு 2 ஷரத்துகள் இருக்கிறது. ஒன்று ஹவுலான ஹவுல், 1 வருஷம் பூர்த்தியா இருக்கணும். அதாவது என்னிடத்துல ஒரு 40,000 ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு தொகை வச்சிருக்கிறேன், அல்லது 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறேன், அல்லது ஒருத்தர் 5 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இந்த 5 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இந்த தொகையை என்னிடத்தில் 5 லட்சம் ரூபாய் கிடைச்ச உடனே ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லல. அவர் ஜகாத் எப்ப அவர் மீது கடமையாகும் என்று சொன்னால், நான் 2 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறேன் என்று சொன்னால் உடனே கடமையாகிறது. இந்த 2 லட்சத்தை இந்த ரமலான் பிறை 1 முதல் அடுத்த ரமலான் பிறை 1 வரைக்கும் 1 ஆண்டு காலங்கள் அவர் கடனாளியாக இல்லை, அவருடைய குடும்பத்துக்கு தேவையான எல்லா விதமான செலவீனங்களையும் செலவு செஞ்சிட்டார். கார் வச்சிருக்கிறார், அது மாதிரி வீட்டில் உள்ள புழக்கத்துக்கு தேவையான டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், ஏசி என்ன வேண்டாம் உங்களுடைய வசதி வாய்ப்புக்கு வாங்கி போட்டுக் கொள்ளுங்கள். மார்க்கத்தில் தடை சொல்லவே இல்லை. உங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்கு அதனை மார்க்கம் குறுக்கிடாது. உங்களுடைய ஒரு மனுஷ தேவைக்காக வேண்டி எப்படி வேண்டாம் ராஜபோகத்திலே வாழ வேண்டும் வேண்டிய அனைத்து விதமான எல்லா விதமான பொருள்களையும் வாங்கி வைத்துக் கொள்ளலாம். மார்க்கத்தில் தடைகள் இல்லை. நீங்கள் செல்வதற்கு வேண்டிய வாகன வசதிகள் 2 கார் வச்சிருக்கிறார், வைத்துக் கொள்ளலாம், தப்பு இல்லை. ஒரு 2 டூ வீலர் வச்சிருக்கிறார், தப்புலாம் இல்லை. ஒரு 500 ட்ரெஸ் வச்சிருக்கிறார், தப்புலாம் இல்லை. ஆனால் இந்த ஒரு மனிதன் இந்த எல்லா குடும்பத்துக்கு தேவையான அனைத்து செலவுகளும் போக அவர் கடனை விட்டும் அவர் நிவர்த்தியாக இருக்கிறார், கடனாளியாகவும் இல்லை. 1 ஆண்டு காலங்கள் இந்த 5 லட்சம் ரூபாய் அல்லது 2 லட்சம் ரூபாய் அடுத்த ரமலான் மாதம் 1ஆம் தேதி வரைக்கும், ஆங்கில தேதியில் அல்ல, அரபி பிறை பிரகாரம் தான் ஜகாத் கடமையாகும் என்று சொன்ன அரபி மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்கு மத்தியில 10-15 நாள் வித்தியாசம், வருஷத்துக்கு வருஷம் வித்தியாசம். ஒரு மனிதனுக்கு 60 வயசு அப்படின்னு சொன்னா அரபி பிரகாரம் அவருக்கு 62 வயசு. 30 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு வயசு அரபி ஹிஜ்ரத்து படி அவருக்கு 31 வயசு ஆயிரும். 60 வயசுக்காரருக்கு ஹிஜ்ரத்தின் கணக்குப்படி 62 வயசு ஆயிரும். 30 வருடத்துக்கு ஒரு முறை ஒரு வயது
அரபி கணக்கு பிரகாரம் கூடிக்கொண்டே செல்லும். எனவே நம்ம 80 வயசு காட்ட கேட்டால் வயசு 45 அவர் குறைக்கத்தான் ஆசைப்படுவாரே ஒழிய கூட்டி சொல்றதுக்கு யாருக்கு மனசு வராது. அல்லாஹ் நம்முடைய ஆயுள்களுடைய பொருளாதாரத்திலே பறக்கச் செய்வானார். அப்ப குடும்ப தேவைகள் அனைத்தும் போக கடன் எல்லாம் இல்லாமல் இருக்கும் பட்சத்திலே 2 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு தொகை அவரிடத்துல மிச்சம் இருக்கும் என்று சொன்னால், இப்ப வருட இறுதியில 360 நாள் கழித்த பின்னாலே அந்த அரபி கணக்கு பிரகாரம் போன வருஷம் ரமலான் பிறை 1 அன்று என்னிடத்துல இந்த தொகை இருந்திருக்கிறது, எல்லா தேவையும் போக ஒரு ஆண்டு காலங்கள் வரை இடத்துல தங்கி இருக்கிறது என்று இருக்கும் என்று சொன்னால், அடுத்த வருஷம் ரம்ஜான் பிறை 1 அன்று இவரிடத்தில் இருக்கக்கூடிய 2 லட்சம் ரூபாய்க்கு 1 லட்சத்துக்கு அதே 2.5% அடிப்படையில 2500 ரூபாய் ஏழைகளுக்கு கொடுத்தாக வேண்டும். 2 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறார் சொன்னால் 5000 ரூபாயை அவர் பிரித்து ஏழைகளுக்கு வழங்கி ஆக வேண்டும். முதலாவது ஹவுலான ஹவுல் என்கிற அந்த ஷருத்து, ஜகாத்துடைய 2 ஷருத்துகள் இருக்கிறது. முதலாவது ஹவுலான ஹவுல், ஒரு ஆண்டு காலங்கள் பூர்த்தியாகவே அவரிடத்துல இருக்க வேண்டும் என்கிற நிபந்தனை இருக்கிறது. 6 மாசத்துல அந்த அமௌண்ட் குறைஞ்சிருச்சு, என்னிடத்துல இல்லை, 6 மாசம் தான் வச்சிருந்தேன்னு சொன்னா இப்ப ஜகாத்து கடமையாக 1 வருஷம் பூர்த்தியாக வேண்டும் என்கிற நிபந்தனை இருக்கிறது. இரண்டாவதாக நிசாப், நிசாப் என்கிற சட்டம் தான் முதலில் ஷருத்தாகும். நிசாப் என்று சொன்னால் என்ன, ஜகாத்து கொடுக்கக்கூடிய அளவு எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா 612 கிராம் இன்றைய வெள்ளியினுடைய மதிப்பு. இன்றைய வெள்ளி மதிப்பில் நான் காலையிலே பார்த்து வந்தேன், 290 ரூபாய் என்று நினைக்கிறேன். ஏறக்குறைய 612 கிராம் என்பது 1,77,400 சொச்ச ரூபாய், ஏறக்குறைய 1,80,000 ரூபாய் என்று வச்சுக்கலாம். 1,00,000 இன்றைய தேதியில 612 கிராம், ஒரு கிராமினுடைய வெள்ளியினுடைய மதிப்பு 290 ரூபாய் இருக்கிறது. அப்படியானால் எல்லா காலகட்டத்திலையுமே 612 கிராம் உடைய அளவுக்கு வெள்ளியினுடைய மதிப்பு தான் பார்க்க வேண்டும், கோல்டு கணக்கில் பார்க்க கூடாது. ஃபுகஹாக்கள், ஜும்ஹூரியத்தான உலமாக்கள், ஒட்டுமொத்தமான உலமாக்கள் சொல்கிறார்கள், நீங்கள் ஜகாத்து கடமையாகவருக்கு எதிலே கணக்கீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் 612 கிராம் எல்லா காலத்திலையுமே 612 கிராம் அளவுக்கு வெள்ளியினுடைய மதிப்பிலே ஒருத்தர் பணமாகவோ பொருளாகவோ அல்லது தங்கமாகவோ அல்லது நம் 3ஐ கூட்டி பார்க்கிறார். பணங்காசு வச்சுக்கிறான், அவர் வெள்ளியில வச்சுக்கிறான், நகையாக கோல்டா வச்சுக்கிறான். இந்த 3ஐ சேர்த்து பார்த்தாக்க 612 கிராம் அளவுக்கு மதிப்புக்கான அந்த பொருளாதாரம் கிடைத்திருக்கிறது. ஏறக்குறைய 1,80,000. இன்னைக்கு அடுத்த வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கு போகுமே சொன்னார். சமீபத்தில் வெள்ளியினுடைய மதிப்பு தாரபாரா போய் அப்படி கீழே இறங்கி இருக்கிறது. ஏறக்குறைய அந்த கூடிய நிலைமையில் பார்த்தீங்கன்னு சொன்னா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்திருந்தது. அப்ப அந்த 612 கிராம் எல்லா காலத்திலேயுமே ஒரு மனிதன் இன்றைய தேதியிலே 6ஆம் தேதியிலே 6 இன்றைக்குள்ள தேதி இருக்கிற இந்த தேதியில 612 கிராம் உடைய மதிப்பு 1,80,000 ரூபாய் மதிப்பாக இருக்கிறது. இந்த அளவுக்கு பெரும்பாலும் உள்ள தொகையை இன்று முதல் அடுத்த ரம்ஜான், இன்னைக்குள்ள ரம்ஜான் தேதி என்ன, இன்று முதல் அடுத்த ரமதான் வரைக்கும் இந்த அமௌண்ட்டை வச்சிருப்பாருன்னு சொன்னால் அடுத்த வருஷ இறுதியில ஏறக்குறைய 2 லட்சம் வச்சுக்கலாம். இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு பெருமானம் உள்ள தொகைக்கு அடுத்த வருஷம் தான் அவர் ஜகாத் கொடுக்கணும். இன்றைக்கே நான் என்னிடத்தில் அந்த தொகை இருக்கிறது என்பதற்காக வேண்டி கடமை இல்லை என்று மார்க்கம் சொல்கிறது. முதலாவது நிசாபுடைய தொகை வர வேண்டும். நிசாபு சொன்னால் 612 கிராம் வெள்ளியினுடைய மதிப்பிலே அவரிடத்தில் பொருளாதாரம் இருக்கும் என்று சொன்னார். அதே போன்று ஒரு ஆண்டுகள் பூர்த்தியாக இருக்கும் என்று சொன்னால் இந்த 2 ஷரத்திலே ஒன்று இழந்துட்டால் கூட நிசாபை அடையவில்லை. நிசாபு சொன்னால் ஜகாத்து கொடுக்கக்கூடிய அந்த தொகைக்கு நான் வரவே இல்லை, 1,77,000 சொச்ச ரூபாய் நான் அடையல, என்னிடத்தில் 1 லட்சம் தான் இருக்கிறது, இப்ப ஜகாத்து கடமை இல்லை. அந்த 612 கிராமை விட கம்மியான பெருமதி உள்ள ஒரு பொருளாதாரத்தை ஒருத்தர் வச்சிருக்கிறான்னு சொன்னால் இவர் ஜகாத்து கொடுக்க தகுதியானவர் இல்லை, ஜகாத்து அவருக்கு கடமையாகாது. அல்லது 1 வருஷம் பூர்த்தியாகல, அப்பவும் ஜகாத்து கடமையாகாது. அப்ப 2 நிபந்தனைகளை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. ஜகாத் கடமையாவதற்கு 612 கிராம் அளவுக்கு வெள்ளியினுடைய மதிப்பிலே அவர் பொருளாதாரத்தை வைத்திருக்க வேண்டும். அது வெள்ளியாக வச்சிருந்தாலும் சரிதான், அல்லது தங்கமாக வச்சிருந்தாலும் சரிதான், அல்லது பணங்காசுகளாக வச்சிருந்தாலும் சரிதான், அல்லது வியாபார சரக்குகளாக வைத்திருந்தாலும் சரிதான். இதுல எல்லாம் ஜகாத்துடைய அந்த கடமை அவர் மீது பதிவாக்கப்படுகிற என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக ஜகாத் எதற்காக வேண்டி கடமை, ஏன் கடமை அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய செல்வந்தர்களுக்கு மத்தியிலே மட்டும் பொருளாதாரம் சுத்தி கொண்டிருப்பதற்காக வேண்டி நம்ம பணம் காசு கொடுக்கல. அல்லாஹ்வுடைய வார்த்தை. ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரா இருக்கான்னு சொன்னால்
அந்த பொருளாதாரம் அவரிடத்திலே மட்டும்தான் இருக்க வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக இல்லை. அல்லாஹ் நினைச்சிருந்தா அவருக்கு 2 லட்சம் இவருக்கு 2 லட்சம் கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் இவர் கொடுத்து நன்மையை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அவர் பெற்றுக்கொண்டு அவரிடத்திலே துவா செய்து, யா அல்லாஹ் ஜகாத்தை கொண்டு கூட என்னை நீ செல்வந்தனாக ஆக்கியிருக்கிறாய் என்று அல்லாஹ்வுத்தாலா இந்த உலகத்திலே சிலர்களை ஏழையா வச்சிருப்பான். அது நன்மைக்காகத்தான். எல்லாருமே கோடீஸ்வரனா இருக்கிறோம்னு வச்சுக்கிறோம். இங்க உட்கார்ந்துருக்க எல்லா இடத்துலயுமே ஆளுக்கு 100 கோடி ரூபா இருக்கிறது. இந்த மாதிரி வாங்க, ஒரு முக்கியமா வேலை, எதுக்கு வேலை கூப்பிடுறீங்க? என்னிடத்துல 100 கோடி பணம் இருக்கிறது, உங்க வீட்டு வேலைக்கு நான் வரமாட்டேன்ருவாங்க. அப்ப சங்கிலி தொடராக ஒன்றிருந்து ஒரு காரியத்தை நடக்க வேண்டும் சொன்னால் இவர் அவரிடத்திலே வேலை செய்ய வேண்டும், அந்த பொருளாதாரத்தை பெற வேண்டும், இவருடைய குடும்பம் நடக்கணும் என்கிற மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாத்பரியத்துக்காகத்தான் ஏழை பணக்கார என்கிற பாகுபாட்டை, வித்தியாசத்தை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். எல்லாருமே டாக்டரா இருந்தா மருத்துவமனைக்கு யாரும் போக மாட்டாங்க. எல்லாருமே லா படிச்சிருந்தா நீதிமன்றங்கள் செல்வடியாகாது. அப்ப எல்லா காரியத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருத்தர் சார்ந்து இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி ஏற்றத்தாழ்வுகளை வித்தியாசத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனை அல்லாஹ் தஆலா ஏழையாக்கி வச்சிருக்கிறானே, அவர் நினைப்பார் என்னை பணக்காரன் ஆக்கலையே அப்படின்னு. அவருக்கு அல்லாஹ் தஆலா பணத்தை கொடுத்திருப்பானே என்று சொன்னால் அவர் ஈமான் இல்லாம போயிடுவார். அது அல்லாஹ்வுக்கு தெரியும். லவ் அஃபர்துஹு லா அக்னைதுஹு மினல் ஈமான். நான் அவரை பணக்காரனாக ஆக்கியிருப்பேன், ஏழையாக ஆக்கியிருந்தால் ஈமான் போயிடும் சில பேருக்கு. எனவே செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சிலர்களை செல்வம் கொடுத்திருப்பானேன்னு சொன்னால் அவனை அழிச்சாட்டியபடி ஈமான் இழந்துருவான். எனவே அல்லாஹ் தஆலா இப்படி வித்தியாசப்படுத்தி அல்லாஹ் படைச்சிருக்கிறான். பிறரின் மீது தேவை உள்ளவனாக பிறரோடு தொடர்பு படுத்தி இருக்கக்கூடிய நிலைமையிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருத்தர்களையும் பொருளாதார அடிப்படையிலே ஏற்ற இறக்கத்தை வித்தியாசத்தை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான் என்பதை ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். அப்ப ஜகாத் ஏன் கடமைன்னு சொன்னால் செல்வந்தர்கள் அவர் தன்னுடைய பொருளாதாரத்தை வச்சு ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், அத சமுதாயத்திலே சமன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த பொருளாதாரம் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஜகாத்து எதற்காக வேண்டிய கடமை நாம் புரிந்து கொண்டோம். ஜகாத் ஏன் கடமை, ஜகாத்து எதுல எல்லாம் கடமை அப்படின்னு சொன்னா தங்கத்துல கடமையாகும். 4 விஷயத்துல ஜகாத்து கடமையாகும். ஒன்று கோல்டாக வச்சிருந்தால் அதிலே ஜகாத்து கடமை. இரண்டாவதாக வெள்ளியாக வச்சிருந்தால், அதாவது தங்கம் வெள்ளி பணங்காசுகள், இதெல்லாம் உலகத்துடைய பொருளாதாரத்தை நிர்மாணம் செய்யக்கூடிய முக்கியமான இடத்துல இருக்கிறது. தங்கத்தை வச்சுதான் உலகத்துடைய பொருளாதாரம் இருக்கிறது என்கிற அடிப்படையிலே தங்கமாக வெள்ளியாக அல்லது பணங்காசுகளாக இப்படி இந்த அனைத்துக்குமே ஜகாத் அவைகளில் கடமையாகும். இரண்டாவதாக கால்நடைகள் வச்சிருக்கிறார். அந்த கால்நடைகளுடைய ஜகாத்து அந்த டாபிக் போனோம்னா அது பெரிய ஒரு நீண்ட ஒரு கணக்கு. அது ஒருத்தர் 39 ஆடுகள் வரை ஜகாத்து கொடுக்க வேண்டிய தேவை இல்லாம வச்சுக்கலாம். 39 ஆடு அவருக்கு அனுமதி. 39ல இருந்து 40 தொட்டு விடுவார். ஏனால் 40ல இருந்து 120 ஆடு வரைக்கும் ஒரு ஆடை ஜகாத்து கொடுக்கணும். 120ல இருந்து 200 ஆடுகள் வச்சிருப்பார். ஏனால் இப்ப 2 ஆடு ஜகாத்து கொடுக்கணும். 200ல இருந்து 300 வரை வைத்திருப்பார். ஏனால் 3 ஆடு, ஒவ்வொரு 100க்குமே ஒன்றொன்றாக பிரித்து கொண்டு செல்ல வேண்டியதான். இது நம்மிடத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இல்லை. சில கிராம பகுதியிலே அப்படின்னா ஆட்டு மந்தையில வச்சுக்கிறார். அரபிகளிடத்திலே ஆட்டு மந்தைகள் இருக்கிறது, ஒட்டக மந்தைகள் இருக்கிறது. இப்படி யார் அதை நூற்றுக்கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே பெருக்கி வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு 100 120ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 40க்கு மேல போயிட்டா ஒரு ஆடு ஜகாத் என்கிற அந்த ஆட்டினுடைய ஜகாத்துடைய கணக்கு மிகப்பெரியது. மார்க்கும் அதை தெளிவுபடுத்தி சொல்லியிருக்கிறது. ஒட்டகத்திலே இத்தனை கணக்கு பிரகாரம் ஜகாத் என்று இருக்கிறது. மாடு ஒருத்தர் வைத்திருப்பானேயானால் 30 மாடுகள் வரை ஜகாத் இல்லாமல் வைத்துக் கொள்ள முடியும். 30க்கு மேலே போகுமே என்று சொன்னால் இத்தனை வயது உள்ள ஒரு கண்டுக்குட்டி அல்லது ஒரு மாடு என்கிற அந்த விகிதாச்சார அடிப்படையிலே அவர் மீது ஜகாத்து கடமையாகும். இது கிராமப்புறத்தில் நிறைய மாடு வளர்க்கிறார்கள். 50 மாடு 100 மாடு வச்சு வளர்ப்பாங்க. அவர்கள் மீது அந்த மாற்றுக்கான ஜகாத்து கடமை இருக்கிறது. ஒட்டகமாக இருந்தால் அரபிகள் தான், அல்லது குஜராத் ராஜஸ்தான் போன்ற இப்படிப்பட்ட இடங்களில் எல்லாம் பாலைவனத்திலே உள்ள மக்கள் நிறைய மாதிரி ஒட்டகம் வச்சுக்கிறாங்க. ஒட்டகத்திற்கான ஜகாத்தை அவர்கள் அதற்கு கணக்கு பார்த்து வழங்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒட்டகத்துல ஆட்டில மாட்டில ஜகாத்து கொடுக்கிறேன்னு சொன்னா நாளை மறுமையிலே அந்த ஜகாத்து வழங்கப்படாத ஒட்டகம் என்று கத்தி கொண்டிருக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார். ஏன் இதுக்கு ஜகாத்து நீ கொடுக்கல அப்படின்னு மறுமையிலே ஜகாத்து வழங்கப்படாத ஒட்டகங்கள் அந்த கியாமத்து நாளையிலே அவருக்கு முன்னிலையில அது கத்தி கொண்டிருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை விடுக்கிற அந்த காட்சியை பார்க்கிறோம். அதே போன்று ஜகாத் வியாபார சரக்குகளிலே கடமை இருக்கிறது. தங்கம் வெள்ளி பணங்காசுகள் அது கடமை இருக்கிறது. இரண்டாவதாக
வியாபார சரக்குகளிலே ஒருத்தர் 10 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள தொகையை ஒரு துணிக்கடையிலே போட்டிருக்கிறார், வியாபார சரக்கு. அல்லது 1 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு தொகையை பாத்திர கடையிலே போட்டிருக்கிறார். அல்லது ஒரு 5 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அப்படிப்பட்ட தொகையை அவர் நகை கடையிலே போட்டிருக்கிறார். எந்த வியாபார கடை வச்சிருந்தாலும் சரிதான், ஒரு வியாபார சரக்கிற்கான பொருளாதாரத்தை, தன்னுடைய கையில வைத்திருந்த பொருளாதாரத்தை எல்லாம் வியாபார கடையிலே அவர் போட்டு வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருப்பாங்க. சொன்னால் நம்முடைய மொத்த அமௌண்ட் அந்த கடையில எவ்வளவு நம்ம ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு போட்டிருக்கிறோம் என்று பார்த்து அதுல இருந்து கணக்கு பண்ணி அவர் நிச்சயமாக கொடுத்தாங்க. 10 லட்சம் என்று சொன்னால் அவர் 1 லட்சத்துக்கு 2500 வீதம், 10 லட்சம் என்று சொன்னால் ஏறக்குறைய 2 லட்சம் ரூபாய் அவர் ஜக்காத்து கொடுத்தாக, 25,000 ரூபாய் ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும். அப்ப இப்படி மார்க்கம் ஒவ்வொன்றுக்குமான தெளிவு முறைகளை சொல்லி தருகிற காட்சியை பார்க்கிறோம். அதே போன்று விவசாய நிலங்கள் இருக்கிற அதுக்கு மார்க்கம் தனி ஜக்காத்தி சொல்கிறது. ஒருத்தர் சொந்தமா விவசாய நிலம் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் வருஷத்துல இது ஒரு வருஷம் கொடுக்கிற கணக்கல்ல, வியாபார அந்த விவசாய நிலம் இருக்கிற விவசாய நிலத்திலிருந்து அவர் நெல்லு விதைக்கிறார் அல்லது காய்கறி விதைக்கிறார். இப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த நெல்லு அல்லது தானியங்களை விதைத்திருப்பாங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்துல எத்தனை போகங்கள் அவர் அதிலிருந்து மகசூல் எடுக்கிறாரோ, உதாரணமாக நம்ம பகுதியில தஞ்சை பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா 2 போகம் அல்லது 3 போகம் வரை இன்னைக்கு 3 மாசத்துக்கு ஒருக்கா நெல்மணிகளை போட்டு விவசாயம் நடக்கக்கூடிய அளவுக்கு அப்படிப்பட்ட நெல்மணிகள் வந்து விட்டது. எனவே 3 போகங்கள் 3 மாசத்துக்கு ஒருக்கா அறுவடை செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு 10 மூட்டைக்கு வானம் பார்த்த பூமியா இருந்தால், அது நம்ம பகுதி பெரும்பகுதியா வானம் பார்த்த பூமியாக தான் இருக்கிறது. மழை பொழிந்தால் நன்கு விவசாயங்கள் செழித்து வளர்கிறது. அதில் 2 வகையாக மார்க்கம் பிரிக்கிறது. ஒன்று, அல்லாஹுத்தல மழையை நல்மழையை பொழிவிக்கிறான், விவசாயம் நடக்கிறது, இவருக்கு பணங்காசுலாம் கட்டி அவர் தண்ணி பாய்ச்சவே இல்லை, இவருடைய பொருளாதார அடிப்படையிலே அந்த விவசாய நிலத்திலே எந்த விதமான பணங்காசுகளை செலவு செய்யாமல் தான் இயற்கையாகவே அல்லாஹ்வுடைய கருணையினால் மழை பொழிந்து விவசாயம் நடக்கும் என்று சொன்னார். ஒவ்வொரு 10 மூட்டைக்கும் 1 மூடை சக்காத்து கொடுக்கணும். 10 மூடை நெல் விளைஞ்சிருந்தால் 100 மூடை ஒருத்தருக்கு நெல் விளைஞ்சிருக்கிறேன்னு சொன்னால் ஒவ்வொரு 10க்கும் 1 மூடை சக்காத்தாக அங்கேயே பிரித்தாக வேண்டும். வாக்கு ஹக்கஹு யௌம ஹஸாதிஹி, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. நீங்கள் அறுவடை தினத்தன்றே எத்தனை மூடை அறுவடை செஞ்சிருக்கிறீங்களோ அந்த அறுவடை செய்யப்பட்ட உடனேயே நீங்கள் அதற்கான சக்காத்தை பிரித்து விடுங்கள். 10 மூடை நெல் விளைஞ்சா 1 மூடை சக்காத்து கொடுத்தாங்க. ஆனால் இவர் தன்னுடைய முயற்சியினாலே தண்ணீர் பாய்ச்சி மழையெல்லாம் பொய்த்து போய்விட்டது, மழை தண்ணி இல்லை, நான் மோட்டர் பம்பு வச்சு நான் விவசாயம் செய்கிறேன், என்னுடைய பணங்காசுகள் அதில் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மார்க்கம் சொல்கிறது 20 மூட்டைக்கு ஒரு மூடை சக்காத்து கொடுத்தா போதுமானது. நீ கொஞ்சம் முயற்சி பண்ணி நீ பணங்காசு செலவழிச்சதுனால இப்ப 20 மூடைக்கு 1 மூடை சக்காத்து கொடுத்தா வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. சீக்கிரமா அழுகி போகக்கூடிய பொருளாக இருக்கும் என்று சொன்னால், உதாரண தக்காளி, கத்திரிக்காய், இதெல்லாம் ரொம்ப நாள் பட ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இவைகளுக்கு ஜக்காத் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை விற்பனை செய்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாத பொருள்கள் இருக்கும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட பொருள்களை விற்பனை செய்யப்பட்ட பின்னாலே அவைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்திலே ஜக்காத்தை பிரித்தெடுத்தாக வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிற காட்சியை பார்க்கிறோம். ஒருத்தர் பிளாட் வாங்கி வச்சிருக்கிறார், விற்பனைக்காக இல்லை, வீடு கட்டுற மாதிரி அடிப்படையிலே வாங்கி வைத்திருப்பாங்கன்னு சொன்னால் இந்த பிளாட்டுகளுக்கு வீடு கட்ட போறேன் 10 வீடம் 100 வீடம் அவருடைய சொந்த வசிப்பிடத்துக்காக அல்லது வாடகை வீடு கட்டிவிடலாம் என்ற அடிப்படையில நிறைய பிளாட்டா வாங்கி போட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா இவைகளே ஜக்காத் கடமை இல்லை. ஆனால் இத நான் கை மாற்றி விட போறேன் அப்படிங்கிற நோக்கத்துக்காக விலை ஏற்றம் ஆன பின்னால கொஞ்சம் விற்பனைக்காக வச்சிருக்கிறேன் என்று சொன்னால் அவர் அதிலிருந்து வருடந்தோறும் ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. எனவே இந்த வியாபார நிலங்களிலே நம்ம அதில் கவனமாக இருக்க வேண்டும். முதலாவதாக தங்கம், வெள்ளி, பணங்காசுகள் இதில் கடமை. வியாபார சரக்குகள் இருக்குமே ஆனால் அதில் கடமை இருக்கிறது. கால்நடைகளிலே ஜக்காத்து கடமை. விவசாய நிலங்களிலிருந்து அல்லது வியாபாரத்துக்காக வாங்கி வைத்திருக்கும்படியான அந்த நிலங்களிலே ஜக்காத்து கடமை இருக்கிறது. இது போக பெண்களுக்காக தெரிய வேண்டிய ஒரு சட்டம் இருக்கிறது. பெண்கள் எல்லா காலத்திலுமே 85 கிராம் வரைக்கும் ஏறக்குறைய 10 பவுன் வரைக்கும் அவங்க ஜக்காத் தராமல் வைத்துக் கொள்ள முடியும். ஜக்காத் அவங்களுக்கு கடமையாகாது. அதாவது கையில வச்சிருக்கிற நகை நட்டல்ல அவங்க அணிகலன்களாக போடுவதற்காக மூக்குல, காதுல, நெத்தி சுட்டியாக அல்லது கழுத்தில் மாற்றிக் கொள்ளக்கூடிய இப்படியாக 10 பவுன் வரைக்கும் ஏறக்குறைய 85 கிராம் அளவுக்குண்டான நகை மதிப்பீட்டிலே அவர்கள் அணிகலன்களாக பெண்கள் வைத்துக் கொள்ள முடியும்.
அதுக்கு மேல போயிடுச்சுன்னு சொன்னா 11 பவுனாக ஆகிவிடும் என்று சொன்னால் அவர்கள் அதிலேயும் ஜக்காத்து கொடுத்தாக வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஜக்காத்துடைய சட்டங்கள் ரொம்ப விசீலமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது அனைவருக்கும் அதற்கான ஞானங்களை வழங்கி ஜக்காத்தை முறையாக செலுத்தி அல்லாஹும் ரசூலும் இந்த மார்க்கத்தை ஜக்காத் என்ற உன்னதமான கடமையை நமக்கு வகுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே அந்த ஏழ்மையை துரத்தி அனைவர்களும் பொருளாதாரத்தை சமன்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹ் இந்த சட்டத்தை விதித்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே இதற்கான நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய நறுபாக்கியத்தை ஜக்காத்து கொடுப்பதற்கு ஏற்ற மாதம் என்பது இந்த ரமலானுடைய மாதம் என்கிற அடிப்படையிலே இந்த ஜக்காத் தர்மங்களை கொண்டும் அன்பளிப்புகளை கொண்டும் ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்துகிற நறுபாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியல்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.